கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். என் அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம மறைவானதை ரொம்ப தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைவானது எல்லாமே கர்த்தருக்குரியவைகளாம். உங்களுக்கு ஒரு காரியத்தில் விட தெரியல, வசனத்தில் வெளிச்சம் தெரியல என்று சொன்னால் அது கர்த்தருக்கே உரியது. நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் நிதானமாய் அறிந்து கொண்டு நிதானமாய் புரிந்து கொண்டு அதையே செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அதுவே ஒரு உகந்த காரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, அதுதான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு உரியவைகளாம். சில காரியங்களை ஆண்டு மறைச்சே வச்சிருப்பாரு. நாம் அதை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடும். அதனால் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தின் மிகுதி 70 ஆண்டு 80 ஆண்டு தான் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்குள்ளே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு விரும்ப வேண்டுமோ, எந்த அளவு அவரையே சார்ந்திருக்க வேண்டுமோ, எந்த அளவு அவரையே மகிமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவு நம்ம மகிமைப்படுத்தி நம்ம ஸ்தோத்தரித்தால் நாம் போகும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து அவர் நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். தேவையில்லாத எந்த காரியத்திலையும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருந்து ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டதான மேன்மையான ஒரு நன்மை, மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நல்ல இயேசுவை ஆராதிக்கணும், இயேசுவை துதிக்கணும், வேதத்தை படிக்கணும், மற்றவங்களிடத்தில் அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், கொடுத்துருக்கிற வேலையை உண்மையாக செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். பிரியமானவர்களே, இது இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறைவான காரியங்களை எதையுமே நம்ம முயற்சி செய்யாதபடி அது கர்த்தருக்கே உரியவைகள். ஏற்ற காலத்தில் அவர் கட்டாயம் அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு வேண்டிய கிருபைகளை தரவர் உண்மையிலவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் மனநிறை உண்டாகும்படி நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கிறவர்களாய் மறைவானதை எதையுமே நாங்கள் தோண்டாதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை மனப்பூர்வமாய் அனுபவித்து வாழ கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.